ஒரு புதுமுக டைரக்டர் விஜயகாந்துக்கு கதை சொல்ல போயிருந்தார். கதை சொல்லிட்டார். அவர் உட்காந்துன்னு கதை கேட்க ஆரம்பித்தார். இவர் கதையை அப்படியே சீன் பை சீன் பை சீன் பை சீன் பை சொல்லிகிட்டே இருக்கார். விஜயகாந்தோடைய முகம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. அப்படியே மாறுது. மாறின உடனே என்ன ஆகிப்போச்சு, கதை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு இன்டர்வல் பிளாக்குக்கு முன்னாடி வரைக்கும் வந்துட்டார். சரி நிறுத்துப்பா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே அடுத்து கதை கேட்க போகிறேன் இல்லை பிடிக்கல எதுவுமே சொல்லாமல் ஒரு வாட்டி எழுந்து போய்கிட்டே இருக்கிறாரு. இந்த புதுமுக டைரக்டருக்கு பெரிய அதிர்ச்சி ஆகிடுச்சு. ஏன்னா விஜயகாந்த் அப்படி பண்ணக்கூடிய நபரே கிடையாது, இது வரைக்கும் பண்ணதும் கிடையாது. ஆனால் எழுந்து போய்கிட்டே இருக்காரு. அப்போ ஒரு பிரபலமான டைரக்டராக இருந்தார், ராஜ் கபூர்னு நினைக்கிறேன் டைரக்டர். அவர் போய் கொஞ்சம் உரிமையாக என்ன பண்ணார், என்னங்க கேப்டன் இது மாதிரி ஒரு புது டைரக்டரு ரொம்ப ஆர்வமாக ரொம்ப நாள் உங்களை மீட் பண்ணி பல அப்பாயின்மெண்ட்டில் தேடி கதை சொல்கிறாப்புல, நீங்கள் ஒன்று எழுந்து போகிறீங்க அப்படின்னு. என்னப்பா இந்த கதையில் தான்ப்பா நான் நடிக்க போகிறேன், அட்வான்ஸ்லாம் கொடுத்தாச்சு, இது பண்ணாச்சு, அந்த கதையை இவர் சுட்டுட்டார் போலகுது, அவர் அப்படின்னு நினச்சிக்கிட்டாரு, சுட்டுட்டார் போலகுது அப்படின்னு அந்த டைரக்டருக்கு சொன்னால் அவர் பெரிய அதிர்ச்சி ஆகிட்டுக்குது. சார் என் கதை இதை நான் பாருங்கள் ரிலீஸ் பண்ணி வச்சுருக்கேன், இதை செல்ஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுருக்கேன், இதுதான் சார் என் கதை அப்படின்னு அந்த ராஜ் கபூரில் அதுக்கப்புறம் பேசி சரி இருப்பா இன்றைக்கி ஒரு நாள் டைம் எடுங்கன்ட்டு அந்த படத்தில் நடிக்க போகிற டைரக்டர்கிட்ட போய் பேசியிருக்காரு. அவர் ஒரு இட்டு கொடுத்த டைரக்டர், உங்கள் கதையை திரும்பவும் சொல்லுப்பான்னு அவர் சொல்லியிருக்காரு. சொன்ன உடனே இந்த கதை பஞ்சாயத்து வந்திருக்குது. இப்போ யார் கதையை எடுத்தது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்திருக்குது. இவர் என்னன்றாரு, இந்த டைரக்ட் பண்ண போகிறாரு இல்லைங்களா கேப்டனை வச்சு, அவர் ஆணித்தரமாக என் கதை தானே அப்படின்றாரு. இவர் என்னன்னாரு, அண்ணே என் கதை தான் அவர் தான் எடுத்துட்டாருன்றாரு. அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ரமணா படம் தான் அது, இந்த பஞ்சாயத்து. ரமணா படம் கதை முருகதாஸ் இல்லை, என் கதை தான் சொன்னவர் நந்தகுமார். அவர் தான் கதை சொன்ன உடனே விஜயகாந்த் டென்ஷன் ஆகிட்டாப்புல. அப்புறம் விஜயகாந்த் புரிஞ்சுக்கிட்டார், அதை தெரிஞ்சுக்கிட்டாரு. ஏதோ ஒரு தப்பு நடந்து போச்சு, நல்ல கதை ஷூட்டிங்கை ஆரம்பிச்சாச்சு. சரி ரெண்டு விதத்தில் ரெண்டு பேருக்கும் பாதகமாகும், இந்த டைரக்டருக்கு நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும், யாரும் நந்தகுமாருக்கு ஏதாவது பண்ணி ஆகணும், சும்மா விடக்கூடாதுன்னு சரி வாங்க தம்பின்ட்டு உங்களுக்கு எவ்வளோ காசு வேணும் நானே தரேன் அப்படின்னு அவர் நந்தகுமார், அண்ணா எனக்கு காசு ஒரு பெரிய விஷயமே கிடையாது, வேணாம் பெரிய விஷயம் மீன் எனக்கு வேணாண்ணே, நான் போராடி இந்த இடத்த நான் பிடிக்கிறதுக்கு ஒரு டைரக்டராக பிடிக்கிறது அவ்வளோ காலம் ஆச்சு எனக்கு. ஏன்னா அவர் ராஜசேகர்கிட்ட அசிஸ்டண்டாக இருந்தவர், தர்மதுரை படிக்காதவன் படத்தெல்லாம் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணவர். அப்போ பாருங்கள் எவ்வளோ காலத்தை கடந்து வந்திருக்காருன்னு. சரி நான் உங்களுக்கு கால் ஷீட் கொடுத்தா ஓகே வான்ட்டார். இதை விட வேற என்ன வேணும் மகிழ்ச்சி அப்படின்னாரு. அந்த படம் தான் தென்னவன், யார் நந்தகுமார் எடுத்த படம், முருகதாஸ் எடுத்த படம் ரமணா. இது மாதிரி என்ன பஞ்சாயத்து காலாகாலமாக அந்த கதை திருட்டு பஞ்சாயத்து கோடம்பாக்கத்தில் தாங்க முடியலடா சாமின்ற அளவுக்கு வந்துருச்சு. ஒரு பக்கம் இளையராஜா பண்ண மியூசிக் எடுத்து அப்படியே அதையாவது அப்பட்டமாக எடுத்து அடிக்கிறீங்க. அவர் என்கிட்ட பர்மிஷன் கேளுங்கன்றாங்க, எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவரும் பார்த்தா கேஸாக போட்டுக்கிட்டு இருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 2 கதை பஞ்சாயத்தாவது வந்துடுது. இப்போது இன்னைக்கு முகநூலில் பார்த்துட்டு இருந்தேன். பார்த்த உடனே ஒருத்தர் சுபாஷ் சுந்தர் அப்படின்னு ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, சக்தி திருமகன் அந்த படத்தினுடைய கதை என் கதை இது, அப்படியே அப்பட்டமாக அந்த கதை அடித்து வச்சுருக்காங்க, இதை நான் முறைப்படி பதிவு செஞ்சு வச்சுருக்கிறேன் அப்படின்னு அதனுடைய சில ஸ்க்ரீன்ஷாட்டு அந்த பதிவு செய்து வச்ச இது எல்லாத்தையும் அந்த முகநூலில் போட்டு வச்சுருக்காரு. முகநூலில் போட்டு வச்சு இது அப்படியே எடுத்து இது பண்ணியிருக்காங்க. அதனுடைய ஒன்லைன் கூட நான் சொல்கிறேன்ட்டு அதை சொல்லியிருக்காரு. ஏன்னா சக்தி திருமகன் படம் இப்போ ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்குது. அந்த படம் தியேட்டர் ரிலீஸ் ஆனப்போ நான் அந்த படம்லாம் பார்த்தேன். ரொம்ப நல்ல படங்க, பிரமாதமாக இருந்தது. அரசினுடைய எந்தவித பதவியிலும் இல்லாத ஒருத்தன் அந்த அரசு எந்திரத்தையும் எப்படி ஆட்டி படைக்கிறான், அவங்கெல்லாம் எப்படி தன் கண்ட்ரோலில் வச்சுருக்கிறான், அவ்வளோதான் அதனுடைய ஒன்லைன். அப்படியேப்பட்ட ஒரு பிரமாதமான ஸ்க்ரீன் பிளே அந்த சக்தி திருமகன். அருண் பிரபு, நம்ம அருவி வாழ் படங்களை இயக்கியிருந்த அருண் பிரபு தான் முக்கியமாக விஜய் ஆண்டனி பிரமாதமாக நடிச்சிருந்தார். ஒரு பிரமாதமான கதையாக இருந்தது. மீடியாக்கள் எல்லாம் பாராட்டியிருந்தாங்க, உண்மையிலே அருமையாக இருந்தது. அப்போ எல்லாரும் பார்க்க தவறுறவங்களாம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஓடிடியில் வந்தப்போ நிறைய பேர் பார்த்து பாராட்டியிருந்தாங்க. அந்த படம் ஓடிடியில் பெரிய வரவேற்பை கொடுத்து டைரக்டர் சங்கர் கூட பாராட்டியிருக்காரு. ஒரு வித்தியாசமான முயற்சி, அருமையாக ஒரு விஷயத்தை நீங்கள் கன்வே பண்ணியிருக்கீங்கன்னு அருண் பிரபுக்கு பாராட்டியிருக்காரு. இப்போ என்ன சொல்கிறாரு இந்த சுபாஷ் சுந்தர், என் கதை இது, சரிங்க இவ்வளோ நாள் சும்மா இருந்தீங்க, செப்டம்பர் 19 ரிலீஸ் ஆச்சுங்க அந்த படம். இவ்வளோ நாள் சும்மா இருந்தீங்க, இப்போ இதுக்கு ஏங்க பஞ்சாயத்தை கூட்டுறீங்க அப்படின்போது, இல்லை இவ்வளோ நாள் அது தியேட்டரில் ஏதோ ஒரு படம் நான் விட்டுட்டேன், நான் போய் பார்க்கல, பார்த்த நண்பர்களும் யாரும் என்கிட்ட சொல்லலை, நான் ஓடிடியில் உட்காந்து பார்க்கும்போது தான் அப்படியே பக்குன்னு ஆயிடுச்சு, நான் எடுத்த நான் எழுதின நான் உருவாக்கின இந்த கதை தான் இதுக்கு பேர் கூட தலைவன் வச்சுருக்கேன்னு சொல்லி
செல்ஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் வாங்க வந்து தனக்கு தானே பதிவு தபாலில் அந்த கதையை வந்து போஸ்ட் பண்ணிக்கிறது. அது மாதிரியும் முறைப்படியே நான் பதிவு செஞ்சு வச்சுருக்கிறேன் அப்படின்னு கீழே நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து இது என்னங்க பண்ண முடியும் வந்து. ஏன்னா அருண் பிரபுவும் ஒரு நல்ல டைரக்டர், 2 படம் எடுத்தாலும் அவர் வந்து ஒரு பேசக்கூடிய ஒரு டைரக்டராக இருந்தார். பார்த்தீங்கன்னா அந்த 2 படத்தினுடைய ஜானர் இதில் தெரியாத அளவுக்கு இருந்தது இந்த படத்தில் சக்தி திருமகளில். அப்போ நிறைய பேர் வந்து சரி நீங்கள் வந்து விஜய் ஆண்டனி நல்ல மனுஷன், அவர்கிட்ட போயிட்டு இந்த விஷயத்தை கொண்டு போங்க அப்படின்னு அவரும் பதிவு போட்டுருக்கார். உண்மையிலே விஜய் ஆண்டனி ஒரு தங்கமான மனிதர், அவர்கிட்ட இந்த எடுத்து போய் நான் வந்து இந்த பஞ்சாயத்தை கொண்டு போய் நான் சேர்க்க போகிறேன், இந்த விஷயத்தை அவர்கிட்ட நான் கன்வே பண்ண போகிறேன் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் நீங்கள் கூட நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த கதை திருட்டு, கதை பஞ்சாயத்து, ஏம்பா உங்கள் மூளையெல்லாம் நான் ஊசி போன மொழியா அப்படின்னு மனோபலா ஒரு தடவை கேட்டு பேசிகிட்டு இருக்கும்போது, மறந்த மனோபலா அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, தலைவரை முழு நேரம் நடிகராக வந்துட்டீங்களா அப்படின்னா நான் ஆமாம் பாலு வந்துட்டேன், நான் நடித்து முடிச்சுட்டா காசு கொடுக்குறாங்க, ஜாலியாக இருக்கிறோம், போகிறோம், நடிக்கிறோம், ரொம்ப டென்ஷன்லாம் ஏற்றிக்கல அப்படின்னு. திடீர்னு ஒரு டைரக்ஷன் வாய்ப்பு வருது, என்ன பண்ணுவீங்க அப்படின்னோடனே அவர் சொன்ன வார்த்தை, மூளை என்ன ஊசி போடுத்தான்னா டக்குன்னு உட்காந்து அதுக்குன்னு ஒரு செலவு பண்ணி ஒரு கதை ரெடி பண்ணி டைரக்ஷனில் இறங்க வேண்டியது தான் அப்படின்னாரு. அந்த வார்த்தை நல்லா இருந்தது. ஏன்னா நீங்கள் ஒரு சிந்தனையை தூண்டி தூண்டி தானே ஒரு கதையை கொண்டு வர்றது. வந்து அதை தாண்டி வந்து அடுத்தவருடைய இது வந்து எடுக்கிறது எப்படியாப்பட்ட ஒரு விஷயம், அது நல்லதா, அது காலகாலமாக இருக்கிற விஷயம். ஒரு அனில் கபூர் வந்து ஓப்பனாகவே ஒரு இடத்துல வந்து பேசிகிட்டு இருந்தாராம். பேசிகிட்டு இருக்கும்போது எப்படி பேச ஆரம்பித்தாராம். அவர் என்னென்னா அனில் கபூருக்கு பார்க்கறதுக்கு அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க. என்ன காரணம்னா ஹாலிவுட்டில் மிக பிரபலமான டைரக்டரான கிறிஸ்டோபர் நோலன் அவரை மீட் பண்ணிட்டு வந்திருக்காரு வந்து. அப்போ என்ன ஆகிப்போச்சு, கிறிஸ்டோபர் நோலன் படத்தில் வந்து இவர் நடிக்கிறார் போல, அனில் கபூர் நடிக்கிறார் போல இதுன்ட்டு எல்லாரும் ஆவலாக இருந்தாங்க. அப்படி ஒரு ப்ராஜெக்ட் வந்து ரெடி ஆச்சு, அனில் கபூரை வச்சு அவர் படம் பண்ணுறதா அவர் இது இருந்தது. அப்போ என்ன சொன்னார்னா, அவர் ஒரு மாதிரி ஒரு இந்தி படத்தை பார்த்துட்டு அவர் வந்து பயங்கரமாக பொறிஞ்சு தள்ளனார். ஏங்க உங்களுக்கெல்லாம் வந்து உங்கள் இந்திய சினிமாவில் வந்து நிறைய பேருக்கு மூளையெல்லாம் இல்லையா, ஏங்க இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்ட்டு ஆத்தி விழுந்தார் அப்படின்னாரு. வந்து எல்லாருக்கும் ஆச்சரியம், என்னென்ன எந்த படம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கஜினி படம் இருக்குல்ல, அதனுடைய ஹிந்தி வெர்ஷன் அவர் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு அவர் வந்து திட்டிருக்காரு. அவருடைய மொமெண்டோ படத்தை தான் அதை அப்படியே அடிச்சு வச்சிருக்காரு. அவர் வந்து ஆதங்கப்பட்டிருக்காரு. வந்து அது அனில் கபூர் போட்டே உடைச்சார். வந்து போட்டு உடைச்ச பிறகு தான் வழக்கம் போல் முருகதாஸை போட்டு எல்லாரும் வந்து சோஷியல் மீடியாவில் அமக்கலம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த கதை திருட்டு அப்படின்னு வரும்போது எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் ரூமுக்குள்ளே ஒரு எலி வந்துருச்சு. அந்த எலி அவனை என்ன பாடாப்படுத்துது, அந்த எலியை கொல்றதுக்கு அவன் என்னென்ன முயற்சி பண்ணுறான், அந்த எலியினால் என்ன பிரச்சனை அவனுக்கு, இதுதாங்க வந்து ஒன்லைன். வந்து அந்த படம் உங்களுக்கு தெரியும், விஜய் சூர்யா நடித்த மான்ஸ்டர். இந்த படம் வந்து பிரமாதமாக ஹிட்டாச்சு. வந்து இந்த ஒன்லைனை வச்சு எப்படியா படம் பண்ண முடியும் அப்படிலாம் எல்லாரும் கேட்டிருந்தாங்க. வந்து அந்த நேரத்தில் பெரிய ஹிட்டாச்சு. அது பெரிய விஜய் சூர்யாவுக்கு பெரிய வரவேற்பும் கொடுத்தது. நிறைய பேர்லாம் கூட சொல்லியிருந்தாங்க, வந்து திரைக்கதை பிரமாதமாக இருக்குது, நீங்கள் கதைன்னு ரொம்ப மெனக்கிடாமல் நமக்கு கிடைச்ச ஒரு கதையை வச்சு பிரமாதமான ஒரு திரைக்கதை கொடுத்தா அந்த படத்தை வந்து எப்படி வேணாலும் கொண்டு போகலாம் அப்படின்னு. அந்த சமயத்தில் லதா ஆனந்த்னு ஒரு எழுத்தாளர், அவன் என்ன பண்ணாங்க, இந்த கதை, இந்த படத்தினுடைய கதை என் கதை, இது அப்பட்டமாக என் கதை, ஒரு பிரபல வார இதழில் நான் எழுதின கதை, இதை வந்து அப்படியே என கதையை தாண்டி ஒரு 4-5 காட்சிகள் அந்த கதையிலே வந்துருக்குது, அதை அப்படியே டைரக்டர் எடுத்து யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு புகார் ஒன்று கொடுத்தாங்க. ஒரு விஷயத்தை சொன்னாங்க. சொன்னபோது அவர் என்ன சொன்னார், அந்த டைரக்டர், மான்ஸ்டர் டைரக்டர், நான் அந்த பிரபல வார இதழில் படிக்கிறதும் கிடையாது, அப்படி ஒரு கதை வந்ததே எனக்கு தெரியாது, ஒரு எலி, அந்த எலிக்குள்ளே இருக்கிற ரூமில் ஒருத்தன் மாட்டிக்கினானா என்ன நடக்கும் அப்படின்னு நான் அனுபவப்பட்டிருக்கேன், அந்த அனுபவப்பட்டதை தான் நான் படமாக எடுத்திருக்கேன்ட்டு அவர் சொன்னார். அந்த பஞ்சாயத்து அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் வந்து கத்தி படம். இது திரும்பவும் சொல்ல தேவையில்லை. வந்து கத்தி படத்தினுடைய டிஸ்கஷன், அந்த டிஸ்கஷனில் ஒருத்தர் தொடர்ந்து போயிட்டு வந்திருக்காரு. அதன் பிறகு அவர் என்ன பண்ணுறாரு, அந்த டிஸ்கஷன்லேருந்து அவர் கழட்டி விடப்படுகிறார். அப்புறம் அவர் சரி நம்ம ஒர்க் பண்ணுறது ஒரு டைரக்டர் விரும்பலை போலதுன்னு அவர் போயிடுறாரு. போயிட்டு இது பண்ணிவிட்டு அவர் வேறு படங்கள் முயற்சிலாம் பண்ணிகிட்டு இருக்காரு. திடீர்னு கத்தி வருது, பெரிய அளவில் வந்து பேசப்படுது, பெரிய ஹிட் ஆகுது. ஒரு நாள் போய் தியேட்டரில் போய் படம் பார்க்குறாரு. படம் பார்த்தோன்னே குப்புன்னு அவருக்கு வேர்க்குது. குய்யோ முறையன் வந்து கத்துறாரு. வந்து ஏங்க நான் சொன்ன கதைங்க இது, முருகதாஸ் கிட்ட நான் சொன்னேன், அவர்கிட்ட தான் நான் கதை டிஸ்கஷனில் இருந்தேன், அவர்கிட்ட தான் நான் அசோசியேட்டாக இருந்தேன், அப்பட்டமா என்னுடைய இதுதான் சொல்லி அது லைக்காவோட முதல் படம், லைக்கா வரைக்கும் கொண்டு போய் என்னென்னவோ பண்ணி பார்த்தாரு. அது விஜயோடைய படம், ஒரு பெரிய மாசியரோடைய படம் ஒன்று. அப்படி கோபி நாயனார் கொஞ்சம் அடக்கப்பட்டார். இல்லை அவருக்கு ஏதோ காசுலாம் கொடுத்து செட்டில் பண்ணதாலாம் கூட வந்ததுனா. ஆனால் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன், இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அதை படித்த நயன்தாரா உண்மையிலே கூப்பிட்டு அவரை வந்து கோபி நாயனாரை கூப்பிட்டு
உங்கள் கதை தானா இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது சரி ஏதாவது ஒரு கதை சொல்லுங்கள், கதையின் நாயகி சம்மந்தப்பட்ட ஒரு கதையை சொல்லுங்கள், ஒரு டெஸ்ட்டாக கூட இருக்கலாம் வந்து அப்படின்னு அவர் அறம் படத்துடைய கதையை சொன்ன உடனே பெரும் மகிழ்ச்சியாகி போய் அந்த படத்தில் நயன்தாரா நடிச்சாங்க. அந்த படமும் இட்டு வந்து அதே கோபி நயனார் இன்னொரு பஞ்சாயத்து வந்தது. என்னென்னா மெட்ராஸ் படம், ஆர் ரஞ்சித் டைரக்ட் பண்ண மெட்ராஸ் படம், என்னுடைய கருப்பு நகரம் அப்படின்ற ஒரு கதையை தான் அப்படியே எடுத்து அடிச்சிருக்காரு. இது அப்பட்டமாக என்னுடைய கதை தான் சொல்லி பெருமளவில் வந்து அவர் ஃபைட் பண்ணார். அதுக்கப்புறம் வந்து இது நிறைய பேர்லாம் கூட விமர்சனம் சொல்லியிருந்தாங்க. மெட்ராஸ் படத்தை பார்த்தா தெரியும், ஒரு மெட்ராஸில் குடிசை மாற்று வாரிய பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞர்கள், அவர்கள் வந்து ஒரு அரசியலுக்குள்ளே சிக்கிக்கிட்டால் எந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும், அவங்களுக்குள்ளே வந்து ஒரு சாதிய பின்னணி, அந்த விளிம்பு மக்கள் இருக்கக்கூடிய அவங்களுடைய வாழ்வியல் முறை, இதெல்லாம் வச்சு பண்ணியிருந்தார். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் படம் ஆர் ரஞ்சித்துக்கு இன்ஸ்பயராக எது இருந்திருக்குன்னா இன்னுயிர் தோழன் ஒரு படம், பாரதி ராஜாவது பிரமாதமான படம். இன்றைக்கி கூட பாருங்கள் வந்து அந்த படம் ஓடலை. இன்னுயிர் தோழன் பாபு கூட இறந்து போயிட்டார். ஒரு படத்தில் நடிக்கும் போது கீழே விழுந்து பல காலம் அவர் வந்து உடல்நிலை குறைவாக இருந்து இதுவாகிட்டார். பிரமாதமான ஒரு படம் அது. அதில் வந்து வடிவுகரசி கேரக்டர்லாம் அப்படியே வேறு லெவலில். மெட்ராஸில் இப்படி தான், அதுவும் வந்து இந்த பகுதியில் விளிம்புநிலை மக்கள் இப்படி தான் இருப்பாங்களா, அந்த மக்களை இந்த அரசியல்வாதிகள் அரசியல் எப்படியெல்லாம் அவங்களை வந்து பயன்படுத்தி கொள்ளுதுன்ட்டு பிரமாதமாக பண்ணியிருப்பார். அதற்கும் வந்து கோபி நாயனார் வந்து போராடி பார்த்தார். வந்து இப்படி அடுக்கடுக்கான விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த கதை திருட்டு சம்மந்தமாக. வந்து அதை விட முக்கியமான ஒரு விஷயம், மிக முக்கியமான ஒரு எழுத்தாளர் வந்து அவரை பற்றி என்ன சொல்லணும்னா, பயணம்னு ஒரு படம் வந்து ராதாமோகன், இந்த ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணுறது, உலகம் முழுக்க பல திரைப்படங்கள் வந்துச்சு, பல கதைகள் வந்துச்சு. ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணுறது அது ஒரு என்ன சொல்கிறது, யூனிவர்சல் ஸ்டோரின்னு கூட சொல்லாத, அதுதான் பயணத்தோடைய கதை. அந்த படம் வந்தவுடனே பிரபல எழுத்தாளர் பட்டுக்கோட்டை பிரபாகர் என்ன சொன்னார், இது ஏன் கதைங்க, இது என்னுடைய நாவல், இது அப்படியே எடுத்து ராதாமோகன் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு பல இதில் வந்து பதிவுலாம் பண்ணியிருந்தார். அப்புறம் இல்லை ஹைஜாக் பண்ணுறது வந்து நிறைய கதைகள் இருக்குது, நிறைய இது இருக்குது, இது எப்படி ஆகிடும் அப்படின்போது அந்த இப்போ இவங்க சொல்கிறாங்க இல்லைங்களா, இந்த ஒரு சக்தி திருமகன் படத்துக்கு வந்து நிறைய காட்சிகள் என் காட்சி இருக்குதுன்னு. அப்போ என்ன பண்ணார் பட்டுக்கோட்டை பிரபாகர், இந்த படத்தில் நான் எழுதின நாவல் இருந்து, அந்த நாவல் பேர் வந்து இது இந்திய படை, பட்டுக்கோட்டை பிரபாகர் எழுதின அந்த நாவல் பேர் வந்து இது இந்திய படை, இந்த நாவல்லேருந்து பல காட்சிகள் அப்படியே எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்போது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்னன்னா அந்த நாவலை வந்து ராதாமோகன் கிட்ட அவர் கொடுத்து படிக்க சொல்லி கொடுத்துருக்காரு. அப்புறம் அவரும் ஒத்துக்கிட்டதாக சொன்னார் வந்து, ஆமாம் இந்த கதையை இன்ஸ்பயர் ஆகி தான் எடுத்தேன்னு சொல்லி அதுக்கு மேற்கண்டு எந்த விளக்கமும் அவர் கொடுக்கல, அப்படியே அது கடந்து போயிடுச்சு அப்படின்லாம் சொல்லி அது முடிச்சாச்சு. வந்து இன்னொரு முக்கியமான ஒரு கதை திருட்டு படம், அந்த டைரக்டர் பேரை நான் சொல்ல விரும்பலை. வந்து அது சொல்ல விரும்பலைன்னா அவர் எடுத்ததே 2 படம் தான். நான் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டோபர் நோலன், ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் இவங்கெல்லாம் தாண்டி ஒரு பெரிய இது மாதிரி பேசுவார் அவர். அந்த கதை என்னென்னா, அப்பட்டமாக ஒருத்தர் வந்து இது என்னுடைய கதை தான் அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக சொன்னார். அவர் பாரத ராஜாவிடம் உதவியாளராக இருந்தவர். அவர் பேரை சொன்னால் அது என்ன படம் தெரிஞ்சிடும். என்னென்னா, ஒரு ஆணும் பெண்ணு வச்சு தான் அந்த படம் வந்து, ஒரு ஆணும் பெண்ணு வச்சு தான் அந்த கதை வந்து, படம் முழுக்க ஒன்று இருக்காது. அது அந்த படத்தினுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய காரணம் இசைஞானி இளையராஜா. அவர் பாட்டை அங்கங்கே எடுத்து தான் யூஸ் பண்ணி. ஆனால் அந்த பாரத ராஜாவுடைய உதவியாளர் இது என் கதை தாங்க அப்படின்னு சொன்னோன்னா அவருக்கு பெரிய சப்போர்ட் இல்லை. அவர் இன்னொன்று என்னென்னா, அந்த கதையை வந்து முறைப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வைக்கல. ஆனால் அவருக்கு ஒரே ஒரு குரல் மட்டும், அவருக்கு பெரும் ஆதரவாக இருந்த குரல் வந்து இயக்குனர் பாரத ராஜாவுடைய குரல். அந்த ஒரு குரல் மட்டும் இருந்ததுனால அவர்களால் எடுபடாமல் போயிடுச்சு. வந்து முக்கியமாக எடுபடாமல் போயிடுச்சு. இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இங்கே சொல்லணுங்க, நான் இது மறந்துட்டேன். நான் இந்த படம் சக்தி திருமகன் சுபாஷ் சுந்தர் ஒரு முக்கியமான விஷயத்தை பதிவு பண்ணி வச்சுருக்காரு. என்னென்னா, நான் சில மாதங்களுக்கு முன்னோ இல்லை சில ஆண்டுகளுக்கு முன்னோ தெரியல வந்து ட்ரீம் வாரியர் கம்பெனியில் வந்து இந்த படத்தை வந்து இந்த கதையை நான் வந்து கொடுத்துருந்தேன். அவங்க கூப்பிட்றேன்னு சொல்லி வாங்கி வச்சுக்கினாங்க. அதுக்கப்புறம் கூப்பிடவே இல்லை. இது போல தான் வந்து பல நிறுவனங்கள், சில நிறுவனங்கள் புது டைரக்டர்கிட்ட கதை வாங்கினேன், அது நல்லா இல்லை கூப்பிட்றேன் ஏதாவது சொல்லி வாங்கி வச்சு, நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, கூப்பிட்றேன்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிட்டு அதில் சின்ன சின்ன மாற்றங்கள்லாம் பண்ணி வேற ஒரு பிரபலமான டைரக்டர் வச்சு படம் பண்ணிடுவாங்க. அப்படி அந்த காலத்தில் ஒரு ஸ்கேம் நடந்துதான். என்னென்னா, ஒரு பெரிய நிறுவனத்துக்கு தையல்காரங்க தேவை, டெய்லரிங் தெரிஞ்சவங்க தேவை அப்படின்னு ஒரு விளம்பரம், பெரிய சம்பளம், மிகப்பெரிய சம்பளம் வந்து போட்டாச்சு பேப்பரில். ஒரு உதாரணத்துக்கு அந்த காலத்துக்கு வந்து 20,000 ரூபாய் சம்பளம்னு வச்சுங்களேன். அடித்து பிடிச்சி ஊரில் உள்ள ட்ரெய்லர் பூரா போயிட்டாங்க.
போயிட்ட உடனே ஒரு நாளைக்கு வந்து 20 பேர் தான் நாங்கள் இன்டர்வியூ பண்ணுவோம்னு சொல்லி 20 பேரை இன்டர்வியூ பண்ணுறாங்க. அந்த 20 பேருக்கு என்ன இன்டர்வியூ தெரியுங்களா? நீ உட்காந்து ஒரு 4 சட்டை, ஒரு 3 பேண்ட்டு, ஒரு சுடிதார் தைச்சு காமிங்க, எப்படி நீங்கள் தைக்கிறீங்க பார்க்கலான்னு சொல்லி இப்படியா வரவழைச்சு ஒரு கார்மெண்ட்ஸுக்கு ஒரு ஒரு வெளிநாட்டுக்கு அனுப்ப வேண்டிய ஒரு கண்டெய்னர் அனுப்ப வேண்டிய மொத்த துணியை அவங்க தைச்சிட்டாங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு ஏமாத்தல் வேலையாக இருக்குது பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட ஒரு மீடியாவில் கூட சொல்லிட்டு இருப்பாங்க, ஒரு சேனல் கூட எடிட் பண்ண தெரியுமா உங்களுக்கு, அப்புறம் டிசைன் பண்ண தெரியுமான்னு கூப்பிட்டு இதை பண்ணி காமிங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் அமுச்சு விட்ருவாங்களாம். வந்து அவங்களுக்கு தேவையானதை பண்ணி கொடுத்துட்டாங்கண்ணா, இது நல்லா இருக்குது அப்படின்னு. அதே போல தான் சில நிறுவனங்கள், பெரிய நிறுவனங்கள், கோடம்பாக்கத்தில் உள்ள குற்றச்சாட்டு என்னன்னா, இது மாதிரி புதியவர்களை கதை கேட்குறேன்னு சொல்லிட்டு கதை வந்து படித்து பார்க்க வந்து இந்த ஆளால் கதை படம் பண்ண முடியுமா, இல்லை கொடுக்கணும்னு வாய்ப்பு இல்லாமல் கதை பிரமாதமாக இருக்குதான்னு சொல்லி அது ஒரு காசு கொடுத்து தான் வாங்கிக்கிங்களேன். அதை தூக்கி அந்த ஃபைலை வந்து பவுண்டர் ஸ்கிரிப்ட் அப்படி போட்டு, சரி நாங்கள் உங்களை கூப்பிட்றோங்க, அப்படியே ஆர்டர் பிரகாரம் வருதுன்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுறது. அதை எடுத்து யாராவது பிரபலம் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, பிரபலம் தான் இருக்காங்களே வந்து படம்பாலா சொன்ன மாதிரி மூளை ஊசி பண்ணவங்க, அவங்ககிட்ட கொடுத்து இதை வந்து அப்படியே பண்ணாதீங்க, இதில் ஏதாவது வந்து அப்படியே பட்டிட்டுங்கிறீங்களாம் பார்த்து இதை கொஞ்சம் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லும்போது தான் அந்த பாவம் அங்கே வந்து விழுது. நான் நிறுவனம் பேர்லாம் சொல்ல விரும்பலை. வந்து மிகப்பெரிய பாவம், வந்து அறிவு திருட்டு மிகப்பெரிய பாவம். வந்து அதனால அதையும் வந்து குமரி இருக்கார் சுந்தர், வந்து அதையும் குமரி இருக்கார். நேராக படத்தோடைய பட நிறுவன பேரையே கூட சொல்லிட்டார், அவர் வந்து பதிவு பண்ணி வச்சுருக்காரு. அப்புறம் கதை திருட்டில் முக்கியமான விஷயம், இது போய் ஜெயிச்சதே இல்லையா அப்போ அந்த கதை திருட்டு, இதில் வந்து எதுக்குமே தீர்ப்பு வந்ததே இல்லையா அப்படின்னா ஒரு படத்துக்கு வந்திருக்குங்க. வந்து சர்க்கார் வருண் ராஜேந்திரன் அவர் தான் போய் நீதிமன்றத்துக்கு போய் இதை ஃபைட் பண்ணி, ஏன்னா அவர் எழுத்தாளர் சங்கத்தில் முறைப்படி அந்த கதையை வந்து பதிவு பண்ணியிருந்தார். அப்போ எழுத்தாளர் சங்கத்தில் பாக்யராஜ் வந்து தலைவராக இருந்தார். அவர் படித்து பார்த்துட்டு ஒரு படத்திற்கும் ஒரு கதைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 60 காட்சிகளோ அல்லது 40 காட்சிகளோ பொருத்தமாக இருந்தால் அது அவங்களுக்கு தான் சொந்தம், அந்த கதை எழுதுனவருக்கு தான். அப்படி சர்க்காரில் அக்கு வர அணி வர அந்த காட்சிகள் கரெக்டாக இருந்ததுன்னு சொல்லி அவர் நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு கிடைச்சிது. இது எத்தனை பேர் நீதிமன்றத்துக்கு போக முடியும், எத்தனை பேருக்கு சரியான தீர்ப்பு கிடைக்கும், எத்தனை பேருக்கு வந்து பல ஜாம்பவான்களை, பல முதலாளிகளை, பல ஆளுமைகளை, சினிமாவில் ஆளுமைகளை தாண்டி எங்கே போக முடியும்? அசிஸ்டன்ட் டைரக்டரில் பாவங்க அவங்க வந்து இந்த காவேரி கார்னர்னு சாலிகிராமத்தில் இருக்குது பாருங்கள், அருணாச்சல ரோட்டில், அங்கே டீ சாப்பிட்டுக்கிட்டு கதை பேசிக்கிட்டு, அந்த பக்கம் பிரசாத் லேப் எதிர்க்க ஒரு டீ கடை இருக்குது, அங்கே வந்து தங்களுடைய வாழ்க்கையை தொலைச்சிக்கிட்டு அடுத்த வெற்றிமாறன் ஆக முடியுமா, அடுத்த சங்கர் ஆகலாமா அப்படின்னு அவருடைய வாழ்க்கையை தொடச்சி அந்த கனவை கதைகளை அந்த கனவை சுமந்துக்கிட்டு இன்னும் இருக்காங்க, வந்து இன்னும் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க பாவத்தில் தயவுசெய்து விழாதீங்க. முடிஞ்சால் அவங்களால கதைந்து 1 to 9 வாங்க, 1லேருந்து 9 வரைக்கும் தான் கதை. முடிஞ்சால் அவங்களால கதை பண்ணுங்க. இல்லைன்னா அந்த காலத்தில் ஒரு பஞ்சு அருணாச்சலம், கலைஞர் மு கருணாநிதி, விசு, ஆர் செல்வராஜ், இவங்கெல்லாம் யார்? கதாசிரியர் தானே. இவங்ககிட்ட வந்து கதை வாங்கி தானே பண்ணாங்க. பாரதராஜா இன்னைக்கு இவ்வளோ பெரிய இட்டுக்கு காரணம் செல்வராஜ் தான், ஆர் செல்வராஜ் தான். ரஜினி கமல்னு ஒரு ஆளுமை வந்ததுக்கான காரணம் பஞ்சு அருணாச்சலம் தான். இன்னைக்கு பராசக்தி நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்குன்னா கலைஞர் தான். கதாசிரியர்கிட்ட கதை வாங்குங்க. நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் தான், கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இசை, பிஆர்ஓ, அது இது எல்லாம் உங்கள் டைட்டில் கார்டில் வரணும்னா அப்போ என்ன பண்ணுவீங்க? எவன் கதையாக எடுத்து போட வேண்டியதாக இருக்கும். தயவுசெய்து இதை கோடம்பாக்கத்தில் ஒரு ஒழிக்கிற ஒரு விஷயமா கொண்டு வாங்க. இருக்கிற சங்கங்கள்லாம் இதுக்கு ஒரு பார்த்து முடிவு கட்டுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.